நான்காவது செய்தி பார்த்திங்கன்னா, டெல்லி ஜந்தர் மந்தரில் சோனம் வாங்சுக் அவர் வந்து நான் உண்ணாவிரதம் இருக்க போகிறேன் அப்படின்னு வந்தார். ஏன்னா இந்த கரப்பானுக்கு யாருமே பெரிய அளவு சப்போர்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஏற்கனவே ஒரு தளம் இருக்குது, நம்ம அங்கே போய் உட்காந்துட்டு சீன் போடலாம். ஏன்னா அவர் ஏற்கனவே லடாக்கில் ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்த போய் கடைசியில் பாஜகவுடைய அலுவலகம் கொளுத்தப்பட்டதுங்கிறத ஒரு விஷயம்லாம் இருந்தது. கைது செய்யப்பட்டார். இப்போ அதிலேருந்து தன்னை இன்னும் பெரிய போராளியாக காட்டணுன்னு இங்கே வந்து உண்ணாவிரதம். அவருடைய பார்த்திங்கன்னா அண்ணா ஹசாரே என்னெல்லாம் பண்ணாரோ அதே மாதிரியெல்லாம் அவர் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ கடைசியில் வேறு வழி இல்லாமல் உடம்பு நலிவிட்டுருக்கு, அதனால் ட்ரீட்மெண்ட்டுக்கு பண்ணியே ஆகணும்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ அங்கே வச்சுருக்காங்க. ஆனால் இங்கே இளைஞர்கள், அது இன்றைக்கி பார்லிமெண்ட்டு முதல் கூட்டத்தொடரில் முதல் நாள் இன்றைக்கி எல்லா அந்த உதிரி கட்சிகளில் அவங்களுடைய ஆட்கள், ஏஏபியோடைய ஆட்கள், சமாஜ்வாதி கட்சியுடைய அவங்க வந்து திரட்டிக்கிட்டு வந்தது எல்லாமே வந்து இன்றைக்கி ஒரு கூட்டமாக இளைஞர்கள் வந்து பாராளுமன்றத்தையே நாங்கள் அடித்து தூக்க போகிறோம், அதை முற்றுகையிட போகிறோங்கிறது மாதிரி வந்தாங்க. இப்போ வரைக்கும் காவல்துறை அவங்கள தடுத்து நிறுத்தி வச்சுருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க ராஜேஷ்? இந்த செய்தியில் நிறைய உட்செய்திகள் இருக்கு. முதல்ல இந்த போராட்டம், இந்த கரப்பாம்பூச்சி கட்சி காக்ரோச் ஜனதா பார்ட்டி சிஜேபி, இந்த கட்சி எங்க இருக்கு, எப்ப இருந்தது, எப்ப உருவாச்சு? ஒரு ஜட்ஜு நம்ம சூரியகாந்த் சொன்னவொன்னே உருவான கட்சி. இதுக்கு முன்னால இந்தியாவுக்காக, இந்திய நலனுக்காக ஏதாவது குரல் கொடுத்திருக்கதா? ஏதாவது களத்துல சேவை செய்து இருக்கிறதா? இன்ஸ்டாகிராம்ல இருந்து வந்த எலெக்ஷன்ல நின்று இருக்கா? எலெக்ஷன் ஒரு 5-10 கார்பரேட்ஸ் கொண்டு வந்து இருக்கிறதா அப்படின்னு கேட்டா, இந்த கட்சிக்கு கட்சி என்ற அமைப்பே இல்லை. அப்படி இன்ஸ்டால போட்டாங்க, அப்படி உறுப்பினர்களை சேர்த்தாங்க. யாரோ ஒரு தலைவர் இருக்கிறார், செயல் தலைவர் இருக்கிறார். இதை தவிர இந்த கட்சிக்கு என்று அமைப்பு இல்லை. அப்படின்னா அப்ப யார் அமைப்பு அப்படின்னா, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஃபண்ட்ஸ் எவாஞ்சலிஸ்ட் ஃபண்ட்ஸ் சோராஸ் கொடுக்கிறார், கிறிஸ்தவத்திலிருந்து வாங்குறார். சாப்பாடு ஜிகாத்தி சாப்பாடு, பிரியாணிலேருந்து கொண்டு வந்து கொடுக்குறார். ஹியூமன் ரிசோர்ஸ் கம்யூனிஸ்ட் நக்சல் அமைப்புகள்லேருந்து கொடுக்குறாங்க. அப்போ பேனர் மட்டும்தான் சிஜேபி. ஹியூமன் ரிசோர்ஸ் அவுட் சோர்ஸ்டு, ஃபண்டு அவுட் சோர்ஸ்டு, ஃபுட்டு அவுட் சோர்ஸ்டு. அவுட் சோர்ஸ்ட ஸ்கெட்ச் பண்ணி எப்படி ஒரு போராட்டம் நடத்த முடியும்? அந்த இடத்துல சாப்பாடுன்னு ஒண்ணு இல்லைன்னா ஆளே வந்திருக்க மாட்டாங்க. உண்ணாவிரதத்துல ஒரு 3-4 பேர் இருக்கிறான். ஆனா வேற யாரும் உண்ணாவிரதம் இல்லை. இவர் வந்து சோனம் வாங்சுக் உண்ணாவிரதம் இருக்கும்போது கூட 2 பேர் இருக்கிறான்னு சொல்றாங்க தவிர, ஆனால் சோனம் வாங்சுக்கே நியாயமாக இருந்தாரா என்பது என்ன சொல்றாங்கன்னா, சில நேரத்துல அந்த சர்வேலன்ஸ் கேமராவை மறைச்சிட்டு ஷாமியானா அப்படி உலகத்தை தூக்கி விடுறாங்க. அந்த நேரத்துல அவர் சாப்பிடுறார், ஏதோ சின்னதா சாப்பிட்டுக்கிறார், உயிரை வைப்பதற்காக ஏதோ 1000 குற்றச்சாட்டு வந்திருக்கு. அதனால நாமளும் அவர் பேராமீட்டர்ஸ் எல்லாம் ஒன்றும் பெருசாலாம் பாதிக்கப்படலைன்னு டாக்டர் சொல்றாரு. 20 நாள் உண்ணாவிரதத்துக்கு அப்புறம் பேராமீட்டர்ஸ் எதுவும் பாதிக்கவில்லை என்று சொல்லுகிறார்னா அதுல என்ன பிரச்சனை இருக்குங்கிறதையே நாம பார்க்கணும். நேற்று ஈவினிங் அவருடைய மனைவி என்ன சொல்லியிருக்காங்க, யாராவது வந்து மீட் பண்ணி பேசிட்டா போதும் அவர் உண்ணாவிரதத்தை வாபஸ் வாங்க தயாரா இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ உள்ளுக்குள்ள அவர்களுக்குள்ளே உடன்பாடு இருந்து, டெல்லி போலீஸ் என்ன சொல்லுது, நாங்க தானா போகல, அவர் விருப்பம் இல்லாமல் நாங்கள் அவரை தூக்கி கொண்டு வரவில்லை, அவருடைய ஒப்புதல் இல்லாமல் தூக்கி கொண்டு வரவில்லை. ஒப்புதல் இது முதல். ரெண்டாவது, இந்த ஆபரேஷன் அப்படி தூக்கிட்டு வந்தாங்கல்ல, எவ்வளவு நேரம் அப்படின்னு கேட்டா, காலையில 3 மணிக்கு ஆரம்பிச்சு 6:30 வரைக்கும் நடந்திருக்கு, 3.5 மணி நேரம். ஆனால் அந்த ஆபரேட்டிவ் பார்ட் தூக்கிட்டு வர்றதுங்கிறது வெறும் 30 செகண்ட்ஸ்ல நடத்துது. 1/2 நிமிஷம் டக்குன்னு வெள்ளை தரைய போட்டாங்க, ஆளை தூக்கிட்டு வந்துட்டாங்க.
எப்படி இவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டத்தில் அரை நிமிஷத்துல ஒரு ஆளை தூக்கிட்டு வரணும்னா காலையில அந்த இடத்துல இருந்ததுல 50 பேர் கிடையாது. நான் என்னுடைய முகநூல்ல 50 பேர் அப்படின்னு எழுதியிருந்தேன். டெல்லியில அந்த பகுதியில இருந்த ஒரு நபர் எனக்கு பதில் போடுறாங்க, 50 பேர்ல மொத்தம் 10 பேர், அவ்வளவுதான். அப்ப இது என்ன ஆர்ப்பாட்டம் என்று நமக்கு தெரியவில்லை. சாப்பாடு போட்டதுனால அந்த சாப்பாட்டு நேரத்துல காலையிலன்னு 100 பேர் இருப்பாங்க, மத்தியானம் 250 பேர் இருப்பாங்க, 200 பேர் இருப்பாங்க, நைட்ல 250 பேர் இருப்பாங்களாம். மொத்தம் இந்த 250, 200, 300 கிட்ட ஒரு நாளைக்கு 500 சாப்பாடு போயிருக்கு, அவ்வளவுதான். ஆனா அதிகபட்சம் ஈவினிங்ல 250 பேர் இருந்திருக்காங்க. இவ்வளவுதான் சார். 140 கோடியில ஒரு 250 பேர் இருந்து கொண்டு செய்த ஒரு ஆர்ப்பாட்டம் இது. இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் ஏதோ நீட்டை வந்து சீர்திருத்த போறோம், தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும். சரி, கோஷம் என்னெல்லாம் இருந்தது? காஷ்மீருக்கு 370 திருப்பி கொண்டு வா, இது ஒரு கோஷம். ஆசாத்தி ஆசாத்தி, நீங்க இந்த படம் பார்த்தீங்கல்ல காஷ்மீர் ஃபைல்ஸ், அதே கோஷம் மீண்டும் இங்கே வந்தது. பிராமணர்களுக்கு எதிரான கோஷம், பிராமணர்களுக்கு எதிரான ஒரு கோஷம் அங்க வந்திருக்கு. மோடிக்கு எதிரான கோஷம் வந்திருக்கிறது. ஒவ்வொன்னா பார்த்தா நீங்க இந்த பேட்டர்னை புரிந்து கொள்ள வேண்டும். என்ன பேட்டர்ன் அப்படின்னு சொன்னா, குஜராத்ல மோடி ஆட்சி செய்த டைம்ல ஒரு போராட்டம் கூட காங்கிரஸ் கட்சி நடத்தது. எதிர்கட்சி எது? காங்கிரஸ். அப்போ போராட்டம் நடத்தினது யாரு? யாரோ ஒரு என்ஜிஓ. சீதா சித்தல்வார் ஒரு போராட்டம், மேதா பட்கர் ஒரு போராட்டம்னா யாராவது ஒரு என்ஜிஓ தான் போராடுவாங்க. ஒரு போராட்டம் கூட காங்கிரஸ் கட்சி நடத்த. மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு சிஏஏ போராட்டம் எந்த கட்சி நடத்தினது? கட்சி நடத்தல, ஒரு அமைப்பு. பார்மர்களுக்கு எதிரான போராட்டம் அரசியல் கட்சியா நடத்தினது? அரசியல் கட்சி நடத்தல. சிஜேபி அரசியல் கட்சி என்று சொல்லிக் கொண்டாலும் கூட அதுக்கு ஒரு சிம்பிள் கூட கிடையாது ரெஜிஸ்ட்ரேஷன்ல. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதோ அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. இதுவும் மெயின் ஸ்ட்ரீம் பார்ட்டி எதுவும் நடக்கல, காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ நடத்தல. அப்போ இவங்க வேலையே என்னன்னா, ஏன் மெயின் ஸ்ட்ரீம் அரசியல் கட்சிகள் இதை நடத்துதல்னா, அவர்களுக்கு நாளைக்கு ஆட்சி வந்தால் நாமும் இதே கொள்கையைத்தான் பின்பற்ற வேண்டியிருக்கும்னு தெரியும் சார். அக்ரிகல்ச்சர் லாவே காங்கிரஸ் சொன்ன லா தானே சார் வந்தது. சிஏஏக்கு பார்லிமெண்ட்ல காங்கிரஸ் பேசியிருக்குல்ல. ஆகையினால என்ன பண்றாங்க, யாரோ ஒருத்தரை தூண்டிவிட்டு இந்த இளைஞர்களை பிரெயின் வாஷ் பண்ணி தூண்டிவிட்டு, நேபாளில் நடந்த மாதிரி நடக்கணும், சிலான்ல நடந்த மாதிரி நடக்கும், பங்களாதேஷ்ல நடந்த மாதிரி நடக்கணும், தூண்டிவிட்டு இந்த அரசியல் கட்சிகள் பின்னணியில் இருக்கிறது. இதை இந்த இளைஞர்கள் உணர்ச்சி வசப்பட்டு அங்க ரோட்ல போய் நிற்கிறாங்கல்ல, அந்த இளைஞர்கள் இந்த உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் ராகுல் காந்தி போய் நிற்க வேண்டியதானே? ஏன் காங்கிரஸ்ல உள்ள எக்ஸ் மினிஸ்டர்ஸ் இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள் போய் நிற்க வேண்டியதானே? கம்யூனிஸ்ட்ல உள்ள தலைவர்கள் போய் நிற்க வேண்டியதானே? ஏன் போய் ஆதரவு மட்டும் கொடுத்துட்டு பேசிட்டு ஏன் வெளியில வரணும்? ஆகையினால இது திட்டமிட்ட, அதாவது அதுல 2 உயிர் விழுந்தா இவங்க திருப்பி கத்துவாங்க பார்லிமெண்ட். அப்போ இந்த பேட்டர்ன் என்ன என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல சொன்னது நான் அவுட் சோர்ஸ்டுங்கிறதுக்கு சொல்லியிருக்கேன். 2வது என்ன சொல்லியிருக்கேன், இந்த பேட்டர்ன் என்னங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சொல்லியிருக்கேன். இப்போ 3வதாக ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேள்வி கேட்கிறாங்க? இதை அப்பதே நிறுத்தியிருக்க வேண்டியதானே, ஏன் இவ்வளவு நாள்? அதாவது இந்த அரசாங்கங்க தன்னுடைய பலத்தை நிரூபித்து விட்டு அவர்களுடைய பலவீனத்தை அவர்களுக்கு புரிய வைத்து விட்டு தான் பேச்சுவார்த்தை நடத்தணும். நீங்க நின்ன உடனே பேச்சுவார்த்தைக்கு போனீங்கன்னா அவர்கள் பணவானாகவும் அரசாங்கம் பலவீன அரசாங்கமாகவும் பார்க்கப்படும். ஆகையினால அவங்கள ஓட விட்டு போய் அப்படித்தான் சிஏஏ போராட்டம், அப்படித்தான் ஃபார்மர்ஸ் போராட்டம், எல்லாத்தையுமே வருஷ கணக்கில் நடந்து கடைசியில் நடக்கலங்கிறத நம்ம பார்த்தோம். அதனால இப்ப ஓட விட்டதுனாலதான் தெரிஞ்சது 50 பேர் கூட இல்லை, 10 பேர் கூட இல்லை. 30 செகண்ட்ல அவங்க தலைவரை தூக்க முடியும். 30 செகண்ட்ல தூக்க முடியும்னா இவங்களை தூக்கத்துக்கு இந்த அப்ஜித் தீப்
தீப்தி தீப்தி அபிஜித் தீப்தி உண்ணாவிரதம்னு அனௌன்ஸ் பண்ணி இன்னைக்கே அதுக்குள்ள நேற்று உண்ணாவிரதம் அனௌன்ஸ் பண்ணா இன்னைக்கு உண்ணாவிரத கை விட்டாச்சு. எனக்கு நம்ம அவங்களுக்கு அவங்கள சேர்ந்த நண்பர்களுக்கெல்லாம் வாடகை விட்டவரெலாம் பேட்டி கொடுக்குறாரு. நைட் ஆனால் ஃபுல்லாக பீர் பாட்டில் தான் அவங்க ரூமில் இருந்தது அப்படின்னு அவர். சார் அவருக்கு 8 கிலோ வெயிட் கூட்டிட்டுங்கிறா சார், டெய்லி பீர் அடிச்சு. ஆனால் சோனம் வாங்சுக்கு 8 கிலோ வெயிட் குறைஞ்சி போச்சு சார். இங்கே அங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு சார், அப்படிதான் மக்கள் சொல்லுகிறாங்க. ஆனால் நீங்கள் பாருங்க, இது எனக்கு யாரை ஞாபகப்படுத்துறதுன்னா, நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் முன்னாள் முதல்வர் ஒருத்தர் பீச்சில் இருந்தார். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கு 6 மணி நேரம். அந்த மாதிரி காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய தலைவர் ஒரு உண்ணாவிரதத்தை இருந்து அவரும் நான் அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடத்தி விட்டால் உண்ணாவிரதத்தை விட தயார் விட்டுட்டாரு. உண்ணாவிரதத்தை அவர் கைவிட்டாச்சு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜந்தர் மந்தர்லேருந்து அவங்க கிளம்பியாச்சு. கிளம்பின ஜந்தர் மந்தர் சீல்டு. இப்போ அவங்க அங்கே திரும்பி போக முடியாது. எல்லாரும் கிளம்பி மார்ச்னா வர ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கே போனோம் தெருவில் நிற்கணும், இல்லை பார்லிமெண்ட் ஹவுஸில் போய் உட்காரணும். பார்லிமெண்ட் ஹவுஸுக்கு முன்னால் போய் எத்தனை நாள் உட்காருவீங்க? எங்களுக்கு ஏற்கனவே நம்ம அவுது போட்டு ஒருத்தர் உட்கார்ந்தார்ல நம்ம தமிழ்நாட்டுக்கு, விவசாய போராட்டம்னு சொல்லி அப்படி வேணா எத்தனை நாள் உட்காருவீங்க? எத்தனை இளைஞர்கள் அப்படி உட்காருவாங்க? நீ மார்ச்சுக்கு கூப்பிட்டுருக்க, அவன் போயிருக்கான். இன்னைக்கு பார்லிமெண்ட் முடிஞ்சு எல்லா தலைவர்களும் கலைஞ்சு போயாச்சுன்னா நீங்க கலைஞ்சு போகணும். போகவில்லை என்றால் எத்தனை பேர் அங்க உட்காருவீங்க? இந்த போராட்டத்துக்கு அழைப்பு கொடுத்தவர்கள் 20,000 பேராவது வரணும்னு அழைப்பு கொடுத்தாங்க. அப்பத்தான் நம்ம ஸ்ட்ரென்த் கொடுக்கணும். அழுதாங்க. ஆக்சுவலா யாருமே இல்லை. என்ன நாடு, 3 Idiots பார்த்தவர்களே தருவே, அது ஹவுஸ்ஃபுல்லா போச்சு. ஆனா இங்க சாக கிடக்கும் போது அதை பத்தி நீ பார்க்கல அப்படின்னா அமீர்கான் அங்கேருந்து கூப்பிட்டு 3 Idiotsல நான் ஒன்றும் சோனம் வாங்க அதை பத்தி படம் எடுக்கலாம்னு சொல்லிவிட்டார். அது ஒரு பக்கப்பட்டு 2000 பேர் கூட இல்லை. டெல்லி போலீஸினுடைய கணக்கு 1500 பேர். 1500 பேரை டெல்லி போலீஸால ஹேண்டில் பண்ண முடியாதா இன்னைக்கு? அதாவது இவர்கள் தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டார்கள். இந்த போராட்டத்தை அரசாங்கம் செம்மையாகத்தான் கையாண்டு இருக்கிறத நம்புறேன். இப்போ அவங்க இந்த செய்தி வர்ற வரைக்கும் அவர்கள் கலைந்து செல்லும் மோடல்ல இருக்காங்க. அதாவது ஒரு ஒரு டீசென்ட் வித்ட்ராயல் எப்படி என்பதை அவர்கள் தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். அந்த ஒரே ஒரு விஷயத்துல கொஞ்சம் இறக்கப்பட்டு அவங்களுக்கு ஒரு டீசென்ட் எக்ஸிட்டை இந்த அரசாங்கம் கொடுத்து விட்டால் அதுக்கான முற்றுப்புள்ளி வந்துவிடும். இனிமே இவர்கள் யாரும் இந்த பக்கம் வரவே மாட்டார்கள் என்பதற்கு நல்ல ஒரு ஹேண்டலிங் அரசு பண்ணியிருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். இனிமே வர மாட்டாங்க, வரவும் கூடாது. எலெக்டட் கவர்மெண்டை நீங்கள் நான் செத்துருவேன், அவன் செத்துருவான் ஒன்று மிரட்டுவதும், நான் சொல்றதை நீங்க கேட்டே ஆகணும் என்று மிரட்டுவதும், இதை விட ஆனார்கி கிடையாது, இதை விட சர்வாதிகாரம் கிடையாது. இது தேர்தல் அரசியல்ல தேர்தலில் நின்று ஜெயித்து காட்டுங்கள். இல்லை என்றால் இத மாதிரி போராட்டத்தை அரசு முடக்கும் போது நாம் அரசோடு தான் இருக்க வேண்டும், இருக்கிறோம் என்பதை நாம் தெரிவித்துக் கொள்வோம்.